மகா பெரிவா சரணம். சொன்னவர் சரஸ்வதி அம்மாள், காஞ்சிபுரம். தொகுத்தவர் டி.எஸ். கோதண்டராம சர்மா அவர்கள். தட்டச்சு வரகுரான் நாராயணன் அவர்கள். குழந்தைக்கு பேச்சு வரவில்லை. பெற்றோர்களின் இதயத்தில் பெரிய சூனியம் விழுந்தது. 2 வயசாச்சே, இன்னும் பேச்சு வரலை. வாயை மூடிக்கொண்டிருந்தாலாவது சரி. அதை காட்டிலும் கொடுமை, எப்போதும் பிதற்றிக் கொண்டே இருக்கிறாள். தொண்டை வலிக்காதா? உடல் நலம் கெடாதா? கண்களில் பொங்கி வந்த நீரை துடைத்து கொண்டு கெஞ்சினாள் ராஜேஸ்வரி. பெரியவா பதில் சொல்லவில்லை. ராஜேஸ்வரி, அவள் கணவன் ரங்கராஜன், குழந்தை பாபு, மூவரையும் அலட்சியப்படுத்துவதைப் போல பார்வையை வேறு எங்கெங்கோ செலுத்தி கொண்டிருந்தார்கள் பெரியவா. மூக்க பஞ்சசதி தெரியுமான்னு கேளு. தொண்டர் வந்து கேட்டார். தெரியாது. சுலோகமாக படிக்காமல் ராகம் போட்டு பாட்டு போல பாடி கேசட்டு கூட வந்திருக்கே. கேசட்லேருந்து பாட்டு போலவே பாட கற்றுக்கோ. நீ பாடுகிறத குழந்தை கேட்கட்டும். ராஜேஸ்வரிக்கு பெரியவாளின் பூரண அனுகிரகம் கிடைக்கவில்லை என்பது போன்ற ஒரு குறை மனதில் தங்கிவிட்டது உண்மைதான். பெரியவாளின் உத்தரவை முதலில் நிறைவேற்றி பார்ப்போம். இயல்பாகவே சங்கீத அபிமானி என்பதால் மூக பஞ்சசதியின் பல ஸ்லோகங்கள் ராகதாளத்துடன் ராஜேஸ்வரியின் நெஞ்சில் விரைவில் பதிவாகிவிட்டன. டம்ளரில் பால் கொடுக்கும்போது, உணவு ஊட்டும்போது, குளிப்பாட்டும்போது, தூங்க வைக்கும்போது ஆனந்த பைரவியும், சிந்து பைரவியும், காப்பியும், நீலாம்பரியும், தேவகாந்தாரியும், அமீர் கல்யாணியும் அலைவீசின. பாபு காது கொடுத்து கேட்டான். கவனமாக கேட்டான். அவனுள்ளே ஏதோ நிகழ்ந்திருக்க வேண்டும். பிதற்றல் குறைந்து கொண்டே வந்து ஒரு நாள் நின்றே போயிற்று. அவனால் ஒரு தொந்தரவு இல்லை. அவ்வளவு அடக்கமான பையன். இவ்வளவுதான் போலிருக்கிறது இந்த பிறவியில் என்ற சமாதானம் அமைதியை தந்தது. சமையற்கட்டில் ராஜேஸ்வரியின் ஆனந்த பைரவி இனிமையாக கேட்கிறது. மகா பெரிவா சரணம்.